டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அறிவுச்சிற்பி சேனலில் இன்றைக்கி பகுபத உறுப்பிலக்கணம் பற்றி பார்க்கலாம். பதம் அப்படின்னா சொல் அப்படின்னு நமக்கு தெரியும். இது பகுபதம், பகாபதம் என 2 வகைப்படும். அந்த சொல் பிரிக்கக்கூடியதாகவும் பிரித்தால் பொருள் தரக்கூடியதாகவும் இருந்தால் அது பகுபதம். பெயர் பகுபதம், வினை பகுபதம் என 2 வகைப்படும். இது பெயர் சொல், வினைச்சொல் அப்படின்னா நமக்கு என்னன்னு நல்லாவே தெரியும் இல்லையா? பெயரை குறிப்பது பெயர் சொல், வினையை குறிப்பது வினைச்சொல். பகுபத உறுப்புக்கள் 6 வகைப்படும். இது பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி பற்றி பார்ப்போம். பகுதி சொல்லோட முதலில் நிற்கும், அதே சமயம் அது பகாபதமாக அமைந்திருக்கும். இது வினைச்சொல்லாக வந்தால் ஏவலாக அமையும். அதாவது படி, பாடு, ஓடு, எடு இப்படி. பெயர் சொல் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்ற அறுவகையில் பெயராக அமையும். அதாவது பகுதி கட்டளையாகத்தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். படித்தான் அப்படின்ற வினைச்சொல்லை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா படி அப்படின்றது பகுதி. பெற்றான் அப்படின்ற வினைச்சொல்லை எடுத்துக்கிட்டோம்னா பெரு அப்படின்றது பகுதி. இது கட்டளையாக தான் பிரியும். அடுத்து விகுதி. ஒரு சொல்லோட இறுதியில், அதாவது கடைசியில் அந்த சொல்லோட திணை உயர்திணையா அக்ரிணையா, பால் ஆண் பாலா பெண் பாலா, பலர் பாலா, ஒன்றன் பாலா பலவின் பாலா அப்படின்றத காட்டும். எண் அப்படின்னா அந்த சொல் ஒருமையை குறிக்குதா இல்லை பன்மையை குறிக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் விகுதி மூலமாக. இடத்தையும் காட்டும். அது தன்மையா, முன்னிலையா, படற்கையா, இது எல்லாத்தையுமே விகுதி காட்டி நிற்கும். மூன்றாவதாக இடைநிலை. சொல்லை நாம் பகுபதமாக பிரிக்கிற பொழுது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும். அதாவது அந்த சொல் இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா அப்படின்னு குறிக்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அடுத்து சந்தி. பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைப்பதாகவும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இது வரும். மெய்யெழுத்துக்கள் உடம்படு மெய்யெழுத்துக்களாக தோன்றி சந்தியாக பிரிந்து நிற்கும். அடுத்து சாரியை. இதை பார்க்கலாம். சொல்லில் பகுதி, விகுதி, இடைநிலைகளை சார்ந்து வரும் சாரியை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். சொல் பகுபதமாக பிரிக்கப்படும் பொழுது அன், ஆண், அல், அற்று, இற்று, அம், தம், நும், ஏ, அ, உ, ஐ, கு, இன் இப்படின்னு பிரிந்து நிற்கும். விகாரம் தனி உறுப்பு அல்ல, பகுபத உறுப்பில் ஏற்படும் மாற்றமாகவே அமையும். ஒரு சொல் பகுபதமாக பிரிக்கப்படும் பொழுது பகுபத உறுப்புகள் 6 இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. பகுபத உறுப்பிலக்கணத்திற்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். மரத்தல் அப்படின்ற சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா மர கூட்டல் இத்து கூட்டல் தல், மரப்பகுதி, இத்து இடைநிலை, தல் தொழிற்பெயர் விகுதி. வரைதல் அப்படின்ற சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா வரை கூட்டல் தல், வரை பகுதி, தல் தொழிற்பெயர் விகுதி. இனி அகழ்வார் அப்படின்ற சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா அகழ் கூட்டல் இவ் கூட்டல் ஆர். இதில் அகழ் பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற பொதுத்தமிழ் வீடியோக்களுக்கு நம் அறிவுச்சிற்பி சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.